சொந்த ஊரில் வாக்களிக்காத செந்தில் பாலாஜி, பரபரப்பான பின்னணி தகவல்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியின் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தனது சொந்த ஊரில் வாக்களிக்கவில்லை. செந்தில் பாலாஜி வழக்கமாக தனது வாக்கினை கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி பொதுப்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவு செய்வது வழக்கம். வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று காலை அவரது சகோதரர் அசோக்குமார் ராமேஸ்வரப்பட்டிக்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செந்தில் பாலாஜி சற்று நேரத்தில் வந்து வாக்களிப்பார் என்று தெரிவித்தார். இருப்பினும் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை செந்தில் பாலாஜி கரூருக்கு வரவில்லை. கோவை தெற்கு தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக களம் கண்ட செந்தில் பாலாஜி அங்கு நிலவிய கடும் போட்டி காரணமாக தேர்தல் பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காலை முதலே கோவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்வது, தேர்தல் நடைமுறைகளை கண்காணிப்பது என அவர் மும்முரமாக இருந்ததாக தெரிகிறது. தன்னுடைய சொந்த வாக்குப்பதிவை விட தான் போட்டியிடும் தொகுதியின் தேர்தல் பணிகளே முக்கியம் என கருதியதால் அவர் கரூருக்கு பயணம் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு வேட்பாளரே தனது ஜனநாயக கடமையை ஆற்ற தவறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது குறிப்பிடத்தக்கது.